இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, தவ காலத்தின் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளிலே ஒரு அருமையான நற்செய்தியை பார்க்கின்றோம். விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை பரிசேயர்களும் மற்றவர்களும் இயேசுவிடம் அழைத்து வருகின்றார்கள். இந்த பெண் இந்த தவறை செய்துவிட்டால் இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதுதான் அவர்களுடைய கேள்வி. ஆனால் அந்த கேள்வி எதற்கு கேட்கின்றார்கள் என்றால், இயேசுவை சிக்கலில் மாட்டிவிட வேண்டும் என்பதற்காக. இங்கே முதல் சிந்தனையாக பார்ப்பது, விபச்சாரத்தில் ஒரு பெண் மட்டும் தனியாக ஈடுபட முடியாது. நிச்சயமாக ஒரு ஆணும் ஈடுபட்டிருப்பார். தண்டனை என்பது இருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இங்கே ஒரு பெண் மட்டும் முன்னிலைப்படுத்தப்படுகின்றார். ஆணாதிக்க சமூகத்தில் இதுபோன்ற நிலைகள் ஏற்படுவது யதார்த்தமானதுதான். இன்னொன்று, இந்த பெண் என்பவள் பல நேரங்களிலே நமது அடையாளமாக இருக்கின்றார். நமது அடையாளம் என்று சொல்லுகின்ற பொழுது, இந்த உலகத்தில் பாவம் செய்யாத மனிதர்கள் யாரும் இல்லை. அதுபோன்று அந்த பெண்ணும் ஒரு பாவம் செய்கின்றாள். அவள் செய்த பாவம் கண்டறியப்படுகிறது. ஆகவே பொதுவான ஒரு இடத்தில் அவள் மக்கள் முன்பு காண்பிக்கப்படுகின்றாள். அவளுடைய செயல் மற்றவர்கள் அறிந்துவிட்டார்கள் என்பது அவளுக்கு ஒரு அவமானகரமாக இருக்கின்றது. பிறர் அவர் அந்த பெண்ணை எள்ளி நகையாடுகின்றார்கள், கேவலப்படுத்தினார்கள் என்று கூட சொல்லலாம். இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நடந்திருக்கலாம். பள்ளிக்கூடங்களில் படிக்கின்ற பொழுது, கல்லூரியில் படிக்கின்ற பொழுது, அல்லது ஆலயத்திலே மறைக்கல்வி பயின்ற பொழுது நாம் தவறான ஒன்றை செய்திருப்போம். அந்த தவறை மற்றவர்கள் ஒரு பெரும் சமூகத்திற்கு முன்பாக நம்மளை காட்டி கொடுத்திருப்பார்கள். அந்த நேரத்தில் நாம் கூனி குறுகி நின்று கொண்டிருப்போம். அனைவரும் நம்மை கிண்டல் செய்திருப்பார்கள், கேவலமாக பேசியிருப்பார்கள். இது போன்ற நிலைகள் நடந்திருக்கலாம். ஆனால் இங்கு ஒரு வித்தியாசம் என்னவென்றால், எல்லாரும் அந்த பெண்ணை தீர்ப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒருவர் மட்டும் தீர்ப்பிடவில்லை. இயேசு கிறிஸ்து தரையை பார்த்து எழுதி கொண்டிருக்கின்றாரே ஒழிய மற்றவர்கள் தீர்ப்பிட்ட உடனே அந்த பெண்ணை தீர்ப்பிடவில்லை. அதுபோன்றுதான் நாம் தவறு இழைக்கின்றோம் என்று பலர் நம்மை தங்களுடைய விரல்களை நீட்டி சுட்டி காட்டுவார்கள். இந்த மக்கள் நம்மை தீர்ப்பிடுவார்கள். ஆனால் இயேசு தீர்ப்பிடுவாரா என்பது ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் இயேசுனுடைய தீர்ப்பு என்பது இரக்கத்தின் தீர்ப்பாக தான் இருக்குமே ஒழிய தண்டனையின் தீர்ப்பாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அந்த அடிப்படையிலே அந்த பெண் நம்மை அடையாளப்படுத்துகின்ற பெண்ணாக முதலில் தென்படுகின்றார். இரண்டாவதாக, பரிசேயர்களை பொறுத்தவரை இயேசு அந்த பெண்ணை தண்டித்தாலும் பிரச்சனை, தண்டிக்கவில்லை என்றாலும் பிரச்சனை. தண்டிக்கவில்லை என்றால் அவர் மோசேவின்றி சட்டத்திற்கு எதிரானவராக செயல்படுகிறார் என்று அவர் மீது குற்றம் சுமத்தலாம். தண்டித்தார் என்றால் தன்னுடைய செயலுக்கு எதிராக. ஏனென்றால் இயேசு எப்பொழுதும் இரக்கமுள்ளவராக, இரக்கச் செயல் புரிபவராக இருக்கின்றார். இந்த பெண்ணை அவர் தண்டித்தால் அவர் தனது செயலுக்கு எதிராக செய்கின்றார் என்று அவர் மீது குற்றம் சுமத்தலாம். ஆக இந்த சூழலிலே இயேசு நிதானத்தை கடைபிடிக்கின்றார். பாருங்கள், இந்த நிதானம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இக்கட்டான சூழ்நிலைகளில் உடனடியாக நாம் முடிவெடுக்கக்கூடாது. பொறுமையாக, நிதானமாக தான் முடிவெடுக்க வேண்டும் என்பதற்கு இயேசுடைய அந்த பொறுமை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஏனென்றால் நம்முடைய வாழ்விலே யாராவது ஒருத்தர் பற்றி தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவன் அப்படித்தான் யோசிக்காமல் கண்மூடித்தனமாக நம்ம சொல்லிடுவோம். தீர்ப்படுறதுனா நமக்கு அந்த அளவுக்கு பிரியம். மற்றவங்களுடைய தவறை சுட்டி காட்டுகின்ற பொழுது அதில் ஆனந்தம் அடைகின்றோம். ஆனால் இயேசு பொறுமையாக, நிதானமாக இருக்கின்றார். தரையில் இதை எழுதுகின்றார். இதற்கு பலரும் பலவற்றை சொல்லுகின்றார்கள். இயேசு ஒருவேளை அங்கிருந்த நபர்களுடைய பாவங்களை எழுதி கொண்டிருக்கின்றார் என்பது போன்ற பலவற்றை சொல்லுகின்றார்கள். ஆனால் விவிலியத்தில் அப்படி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அந்த சொல்லே இயேசு அந்த நபர்களை பார்த்து சொன்ன ஒற்றை வார்த்தை, உங்களில் பாவம் செய்யாதவர் முதலில் இவள் மேல் கல்லறியட்டும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை பற்றிய சுய ஆய்வு. இவ்வளவு நேரமும் அந்த பெண் தான் குற்றவாளி, அவளை தண்டிக்க வேண்டும், இயேசுவை சிக்கலில் மாட்டிவிட வேண்டும் எண்ணிய அந்த மனிதர்கள் திடீரென தங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கின்றார்கள். நான் என்ன தவறு செய்திருக்கின்றேன்? நான் இது போன்ற தவறுகள் செய்திருக்கின்றேனா? நான் தவறு செய்திருக்கின்றேன் என்றால் நான் மற்றவர்களை தண்டிப்பதற்கு தகுதியற்றவன் என்று பெரியவர் முதல் சிறியவர் வரை தங்களுடைய கைகளில் வைத்திருந்த கல்லை கீழே போட்டுவிட்டு செல்வதை பார்க்கின்றோம். ஆக செல்ஃப் ரியலைசேஷன் என்பது தன்னை பற்றிய சுய அறிவு என்பது மிகவும் இன்றியமையதாக இருக்கின்றது.
ஏனென்றால் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூகத்திலே பல மனிதர்கள் மனச்சோர்வுற்று தற்கொலைக்கு தூண்டப்பட்டு தனிமையில் இருப்பதை நாம் உணர்கின்றோம். நம்மோடு இருக்கின்ற சகோதரர்கள் நம் முன்பு சிரித்து கொண்டிருப்பார்கள், ஆனால் அவர்களுக்குள் ஒரு தனிமை வாட்டி கொண்டிருக்கும். அந்த தனிமை என்ற போர்க்களத்திற்குள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதற்கு பல நேரங்களிலே எது காரணமாக இருக்கிறது என்றால், தன்னை தானே தண்டிப்பது. ஒரு தவறு செய்திருக்கலாம், அந்த தவறுக்காக மனம் வருந்தி அதை ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்டால் அதோடு முடிந்துவிடும். ஆனால் அவர்களால் தங்களுடைய தவறை ஏற்றுக்கொள்ள முடியாது. நானா இதை செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன், நான் நல்ல குடும்பத்தில் இல்லை பிறந்தேன், நல்ல குடும்பத்தில் பிறந்தனால் நல்லவனாக தானே இருந்திருக்கணும், நல்லவளாக தானே இருந்திருக்கணும், நான் செஞ்சிருக்கவே கூடாது என்று தங்களுக்குள்ளே தன்னையே குத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் பல நேரங்களில் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலிலே மற்றவர்கள் செய்கின்ற தாங்கள் செய்த தவற்றை மற்றவர்கள் மீது பழி போடவும் ஆரம்பிப்பார்கள். இப்படி தன்னையும் வெறுக்கக்கூடியவர்களாக பிறரையும் வெறுக்கக்கூடியவர்களாக பல மனிதர்கள் இன்றும் நம்முடைய சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இயேசு அவர்களுக்கு சொல்லுகின்ற ஒரே வார்த்தை, சுய ஆய்வு செய்து உங்களை ஏற்றுக்கொண்டு கடந்து செல்லுங்கள், நீங்கள் உங்களை மன்னியுங்கள். இங்கே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இயேசு அந்த பெண்ணை பாவியாக பார்க்கவில்லை, பாவம் செய்தவளாக பார்க்கின்றார். இயேசு அந்த பெண்ணை ஒரு மனிதராக மதிக்கின்றார். I am a sinner and I sinned a different. நான் ஒரு பாவி, நான் இந்த பாவம் செய்தேன் என்பது வித்தியாசம். ஆக இயேசு அந்த பெண்ணையும் அந்த பெண்ணில் இருந்த அந்த பாவத்தையும் பிரித்து பார்க்கின்றார். பிரித்து பார்த்து அந்த பெண்ணிற்கு உரிய மரியாதையை கொடுத்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, இனிமேல் அதை செய்யாதே என்று இயேசு கூறுவதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இயேசு நம்மை அப்படித்தான் பார்க்கின்றார். நான் பாவம் செய்திருந்தாலும் என்னுடைய பாவத்தை தனியாக என்னிலிருந்து பிரித்து பார்க்கின்றார். இப்படித்தான் நாமும் மற்ற மனிதர்களை பார்க்க வேண்டும். ஒருவருடைய கருத்தும் இன்னொருடைய கருத்தும் என்னுடைய கருத்தும் வேறுபட்டதாக இருக்கலாம், இன்னொருடைய சிந்தனையும் என்னுடைய சிந்தனை வேறுபட்டதாக இருக்கலாம், அவருடைய எண்ணமும் என்னுடைய எண்ணம் வேறுபட்டதாக இருக்கலாம், அவருடைய செயலும் எனது செயலும் வேறுபட்டதாக இருக்கலாம். எது வேறுபட்டதாக இருந்தாலும் நான் யோசிப்பது போல் அவர் யோசிக்கவில்லை, நான் விரும்புவது போல் அவர் விரும்பவில்லை என்று நீங்கள் ஒருவரை ஒருவர் துன்புறுத்துவதையும் காயப்படுத்துவதையும் விட, அந்த மனிதரை மனிதராக ஏற்றுக்கொள்ளுகின்றேன், அவருடைய கருத்து எனக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன் என்றுதான் நாம் வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனை மனிதனாக நேசிக்க வேண்டும். அந்த மனிதரில் எனக்கு பிடிக்காத செயல்களை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஒருவர் செய்கின்ற செயல் பிடிக்கவில்லை என்றால் அந்த மனிதரையே நாம் வெறுக்க முற்படுகின்றோம். அதை ஆண்டவர் செய்யவும் இல்லை, சொல்லவும் இல்லை. ஆகவே அன்புக்குரியவர்களே, மனிதனை மனிதனாக மதிப்பதும், எந்த ஒரு பாவம் ஒருவர் செய்திருந்தாலும், எத்தகைய பாவமாக இருக்கட்டும், அது சாதாரண பாவமாக இருக்கட்டும் அல்லது சிறிய பாவமாக இருக்கட்டும், மனிதனை மனிதனாக ஏற்றுக்கொள்ளும் பண்பு இயேசுவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோன்று எந்த ஒரு தவறாக இருந்தாலும் மன்னிக்கும் மனப்பான்மை நமக்குள் இருக்க வேண்டும். பிறரை மட்டுமல்ல, தன்னையும் மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மை நம்ம இருக்கின்ற பொழுது நிச்சயமாக மனிதாபிமானம் மிக்க உண்மையுள்ள ஒரு கிறிஸ்துவின் சீடராக, கிறிஸ்துவின் மகனாக வாழ்வதற்குரிய ஆற்றலும் அவர்கள் அருளும் நமக்கு நிறைவாக கிடைக்கும். சிந்தித்தவர்களாக தொடர்ந்து இந்த நாளில் இறைவன் கருத்தை ஒப்புக்கொடு ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.